இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு மை சேனல் வைஷாலியின் உலகம். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் வைஷாலி. நான் யுஎஸ்ல இருக்கேன். என்னோட அப்பா, அம்மா என்னோட சில மாசங்கள் இருக்கிறதுக்காக இங்க யுஎஸ்க்கு வந்திருக்காங்க. வெக்கேஷன் மாதிரி. அவங்களுக்கு யுஎஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அவங்களுக்கு சில பிளேசஸ் இங்க காட்டலான்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதில ஒண்ணு தான் இந்த நயக்ரா ஃபால்ஸ். எங்க பிளேஸ்லேருந்து நயக்ரா ஃபால்ஸ் ஒரு 8 ஹவர்ஸ் டிரைவ். எங்களோட ஃப்ரெண்டோட அப்பா, அம்மா வந்திருக்கனால நாங்க 2 ஃபேமிலியா சேர்ந்து இந்த வெக்கேஷன பிளான் பண்ணோம். அண்ட் இதுக்காக நாங்க ஒரு 12 சீட்டர் பெரிய வேனை ரெண்டல் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் 10 பீப்புள். ஸோ 2 கிட்ஸ் இருக்கனால கார் சீட்டும் அவங்களுக்கு வச்சுட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். பட் ரியலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு 12 சீட்டர் வேன். நயக்ரா ஃபால்ஸ் நாங்கள் வீக் டேலே பிளான் பண்ணோம். வீக்கெண்டாக இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு. ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டிலேருந்து. 8 ஹவர்ஸ் ட்ரைவ்னால பிரேக்ஃபாஸ்ட்லாம் கூட பேக் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் கூட சேர்த்து பேக் பண்ணிட்டோம். ஏன்னா கிட்ஸ் இருக்கனால வெளியே அவ்வளோவா மோஸ்ட்டாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச்லாம் பேக் பண்ணிவிட்டு கிட்ஸ்க்கு எதாவது பிரெட் அண்ட் ஜாம் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டுட்டாங்க கார்லேயே. லஞ்சுக்கு மட்டும் ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். யூஎஸில் ட்ரைவ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாஸ் இருக்கிறதுனால. ஸோ நம்ம எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவ் போகணும்னு நினச்சாலும் எல்லா பிளேஸ்லையுமே ஆல்மோஸ்ட் ரெஸ்ட் ஏரியான்றது இருக்கும். அங்கே வந்து நம்மளுக்கு வாஷ்ரூம் ப்ளஸ் இன்னும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி டேபிள்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி கூட ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ நாங்கள் போகிற வழியில் அந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாவில் ஸ்டாப் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேருமே லெமன் ரைஸ், இன்னும் கொஞ்சம் சாதம், பருப்பு, கர்ட் ரைஸ், சிப்ஸு, வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். கிட்ஸுக்கெலாம் வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் சாப்பிட்டோம். இந்த மாதிரி எல்லாரோடய சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ரியலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியாவில் தான் நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது கோவில் ட்ரிப்லாம் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் சாப்பிடுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடும்போது அந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லஞ்ச் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பஃபலோ சிட்டிக்கு கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இப்போ ஈவினிங்லாம் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் ஏர்பிஎன்பி தான் புக் பண்ணியிருந்தோம். நயக்ரா ஃபால்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவில் கிட்ட தான். ஸோ 2 ஃபேமிலிக்கும் நல்லா இருக்கும்னு 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஏர்பிஎன்பி புக் பண்ணிக்கிட்டோம். ஏர்பிஎன்பியும் நல்லா இருந்துச்சு டீசெண்டாக. நம்மளுக்கு காண்டாக்ட்லெஸ் செக்இன் தான் இருக்கும். நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் நம்ம போட்டு உள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆனோம். கிட்ஸும் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் 4 பெட்ரூம் ஏர்பிஎன்பி தான் புக் பண்ணிக்கிட்டோம். ஏர்பிஎன்பி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்மளுக்கு ஹால், கிச்சன், இன்னும் கிச்சனில் குக் பண்ணுற யூட்டிலன்சஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணோம். எல்லாம் பேக்லாம் வச்சுட்டு கிட்ஸுக்கு ஊட்டிலாம் விட்டோம். அவங்களுக்கு பசிக்கணும் ஈவினிங்காக. ஸோ பக்கத்துலேயே வேன் பார்க் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் அன்லோட் பண்ணிட்டோம். அண்ட் எல்லாருமே மெல்லமாக ஃபஸ்ட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டோம். நயக்ரா ஃபால்ஸ் ஈவினிங் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க நைட் போய் பார்க்குறதுக்கு. இந்த ஏர்பிஎன்பியில் ஹாலில் கூட ஒரு ஏர் பெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக யாருனா இருந்தாங்கன்னா தூங்குறதுக்கு. பட் எங்களுக்கு கொஞ்சம் சில்லாக தான் இருந்துச்சு வீட்டுக்குள்ளேயே. நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு நயக்ரா ஃபால்ஸ்க்கு போயிட்டோம். ஸோ அங்கே பெய்டு பார்க்கிங் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் கிட்டே பார்க் பண்ணோம். ஈஸியாக இருக்கும் கிட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ பார்க்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் போய் நைட் வியூ பார்க்கலான்னு போனோம். அப்போ கொஞ்சம் சன்செட் ஆகிற டைம். ஆனால் ரியலாகவே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜாக்கெட்லாம் போட்டு விட்டு நாங்கள் கிளம்புனோம். எங்களோட ஃபேமிலியோடு சேர்த்து எங்களுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நயக்ரா ஃபால்ஸ் விசிட் பண்ணது. உள்ளே போய் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வியூவே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலி 2 சைடும் நம்ம பார்க்கலாம். இந்த பஃபலோ சிட்டி பக்கத்தில் தான் கனடா, அந்த சைடு வந்து கனடா சிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த நயக்ரா ஃபால்ஸ் வியூங்கிறது இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு பார்டர் தான் இருக்கும். நம்ம அங்கே கார்லேயே கனடா சிட்டிக்குள்ளே கூட போயிட்டு வரலாம். பட் நம்மளுக்கு வேலிட் வீசா இருக்கணும். ஸோ இந்த சைடு இருந்தால் அது நியூயார்க்கோட சைடு, அந்த சைடு இருந்தால் கனடா சைடு. ஸோ அந்த டால் பில்டிங்ஸ்லாமே கனடா சைடு தான். நயக்ரா ஃபால்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட்டில் இன்னும் லைட்ஸ்லாம் அவங்க ஆன் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. இன்னும் எவ்ரிடே 10 குறிப்பிட்ட டைம் வரைக்கும், குறிப்பிட்ட மந்த்ஸ் வரைக்கும் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் மிஸ் பண்ணோம். அன்றைக்கி ரொம்ப குளிராக இருந்துச்சு. கிட்ஸாலையும் தாங்க முடியல. அதனால் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ போயிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து இட்லி கொண்டு வந்திருந்தோம். இட்லி, தக்காளி சட்னி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில் எழுந்து சீக்கிரமாக நயக்ரா ஃபால்ஸ்க்கு கிளம்பலான்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ப்ரெட்டு, ஜாம் இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எல்லாருமே ரெடியாகி நயக்ரா ஃபால்ஸ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ பக்கத்துலேயே தான் ஏர்பிஎன்பிலேருந்து நயக்ரா ஃபால்ஸ். அதனால் சீக்கிரமாகவே எல்லாருமே கிளம்பிட்டோம்.
நைட் பார்க் பண்ண பிளேஸ்லேயே வேனை பார்க் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க்குள்ளே போயிட்டோம். ஸோ நைக்ரா ஃபால்ஸ் வந்து ஸ்டேட் பார்க் தான், அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த ஃபால்ஸ்ன்றது இருக்குது. எல்லாரையும் விட அவை ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்ன உடனே. இப்போ அவன் கொஞ்சம் வளர்கிறதுனால எல்லாத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவைக்கு கொஞ்சம் நேச்சர்னால அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவன் அப்போலேருந்து ஃபால்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். கிட்ஸ்க்கு நாங்கள் ஸ்ட்ராலர் எடுத்துக்கிட்டோம். எல்லா இடத்துலையுமே இங்கே ஸ்ட்ராலர் பார்க்கிங்கிறது அவைலபிள். ஸோ அதனாலே நாங்கள் ஸ்ட்ராலர் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நைக்ரா ஸ்டேட் பார்க்னு இருக்கும். ஸோ அங்கே சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் போகணுன்னு நினச்சது வந்து கேவ் ஆஃப் த விண்ட்ஸ். நைக்ரா வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய 2 விஷயம், ஒன்று கேவ் ஆஃப் த விண்ட்ஸ், இன்னொன்று வந்து மேட் ஆஃப் த மிஸ்ட். கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் ரியலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நானும் போய் பார்க்கணுன்னு நினைச்சேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேவ் ஆஃப் த விண்ட்ஸ். நைக்ரா ஸ்டேட் பார்க்கிறது ரொம்ப பெரிய பார்க். ஸோ அதில் நம்மளுக்கு நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதில் 2 அட்ராக்ஷன் தான் நான் சொல்லுது, கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் அண்ட் மேட் ஆஃப் த மிஸ்ட். ஸோ அது 2 தான் நாங்கள் மெயினாக பிளான் பண்ணது அன்றைக்கி, கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வச்சுட்டு கரெக்டாக இருக்கும்னு. கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் நம்ம ஆன்லைன்லலாம் டிக்கெட் வாங்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே டேரெக்டாக போய் கேவ் ஆஃப் த விண்ட்ஸ்க்கு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நம்ம என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ நாங்களும் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உள்ளே நம்மளுக்கு ஒரு நாலேஜ்க்காக ஒரு மூவி மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. நைக்ரா ஃபால்ஸ் எப்படி உருவாச்சு, அது எப்படி இப்படி கொண்டு வந்தாங்க, இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் எப்படி ஆச்சு, அதுலேருந்து இன்னெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஒரு நாலேஜபிளான வீடியோ, கிட்ஸ் கூட நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. கரண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ வாட்டர் கேலன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ மூவிலாம் முடித்த உடனே நம்மளை கேவ் ஆஃப் த விண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. கேவ் ஆஃப் த விண்ட்ஸ்னால் மெயினாக நம்மளை ஒரு 53 மீட்டருக்கு டீப் கீழே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ லிஃப்ட்டில் தான் கீழே போயிட்டு நம்மளை அந்த ஃபால்ஸ் கிட்ட ஒரு உட்டன் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம கிட்ட போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த ஃபோர்ஸ், அந்த வாட்டர் நம்ம மேலே விழுறது, அதுதான் மெயினாக கேவ் ஆஃப் த விண்ட்ஸ். நம்ம லிஃப்ட்லேருந்து இறங்கினோடனே கேவ்லேருந்து தான் நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கேவ்லேருந்து வெளியே போயிட்டு நம்மளுக்கு ஒரு கவர் மாதிரி தருவாங்க, பேசிக்காக மேலே கவர் பண்ணிக்க. பட் அது இருந்தும் நம்ம நனைஞ்சிரும். கிட் சைஸ்க்கும் கவர் இருக்கும். ஸோ எல்லாருமே போட்டுக்கிட்டு இது ஃபுல்லாமே நைக்ரா ஃபால்ஸ் தான். ஸோ அந்த சைடு கனடா, இந்த சைடு பஃபலோ, நியூயார்க் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அந்த போட்லேயே கனடா சைட்லேருந்து வருவாங்க, நியூயார்க் சைட்லேருந்து போவாங்க. கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் மெயினாக நம்ம வாக் பண்ணுறது தான். ஸோ மேலே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரைக்கும் போகணும். ஸோ நாங்கள் எல்லாருமே கவர் பண்ணிக்கிட்டு போனோம். பட் பார்க்குறதுக்கே வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வாட்டர் ஃபாலை கிட்டேருந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த கேவ் ஆஃப் த விண்ட்ஸ். மெயினாக எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம். தண்ணி நம்ம மேலே விழுறது சும்மா அந்த மாதிரி சாரல் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாருமே நாங்கள் மேலே ஏறி போனோம். பட் தண்ணி மேலே விழும்போது அந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட எனக்கு அங்கே இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னோடய சப்ஸ்கிரைபரை நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது, அவங்க பேர் கல்யாணி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு நல்ல மெமரபுளான டே. அவங்களோட சேர்ந்து நான் ஃபோட்டோ வீடியோ கூட எடுத்துக்கிட்டேன். என் வீடியோஸை பார்த்து என்ன ஞாபகம் வச்சு வந்து கேட்டாங்க. ஸோ எனக்கு அதுவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கேவ் ஆஃப் த விண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். நைக்ரா ஃபால்ஸ்குள்ளேயே இந்த ஸ்டேட் பார்க்குள்ளேயே ட்ராலின்ற ஒரு ஃபெசிலிட்டி அவைலபிள். பேசிக்காக அந்த பஸ்ஸை தான் அவங்க ட்ராலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அட்ராக்ஷன்லேருந்து இன்னொரு அட்ராக்ஷன் போகிறதுக்கு நம்ம இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பர்சனுக்கு $3. நாங்கள் அப்பா அம்மா, எங்களோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மா, ஆண்டி எங்களை கூட அமுச்சிட்டோம். அண்ட் ஷிவ் கூட அவங்களோட போகிறேன்னு சொன்னனால ஷிவையும் அமுச்சிட்டோம் அப்பா அம்மா கூட. கிட்ஸ்க்கு சில ஏஜ் வரைக்கும் ஃப்ரீ தான் இந்த ட்ராலி, அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் பே பண்ணோம். ஸோ அவங்கள நாங்கள் மேட் ஆஃப் த மிஸ்ட் நெக்ஸ்ட் அட்ராக்ஷனுக்கு அமுச்சிட்டு நாங்கள் மட்டும் வாக் வந்தோம். ஸோ அவங்களால எதுக்கு அவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறதுன்னு. பட் இந்த ஒரு வாட்டி நம்ம இந்த ட்ராலி வாங்கிட்டோம்னா டிக்கெட்டு, ஸோ த்ரூ அவுட் த டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கலாம். நெக்ஸ்ட் நைக்ரா ஃபால்ஸில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அட்ராக்ஷன் மேட் ஆஃப் த மிஸ்ட். இது ஒரு போட் ரைட், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு தான் நாங்கள் அங்கேயே போய் டிக்கெட் வாங்கிட்டோம். நம்ம ஆன்லைனில் கூட இந்த மேட் ஆஃப் த மிஸ்ட் புக் பண்ணிட்டு போகலாம். பட் நாங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கிட்டோம். ஸோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு கிட்ஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போனோம். ஸோ கேவ் ஆஃப் த விண்ட்ஸில் எப்படி நம்மளுக்கு ஒரு ஷீட் மேலே ரெயின் கோட் கொடுக்குறாங்களோ இங்கேயும் அதே மாதிரி கொடுப்பாங்க. மேட் ஆஃப் த மிஸ்ட்டு 2 கண்ட்ரிலையுமே இருக்குது. யூஎஸ் சைடும் இருக்குது, கனடா சைடும் இருக்குது. அதனால் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு யூஎஸ் சைட் பீப்புளுக்கு ப்ளூ கலர் தருவாங்க, கனடா சைட் பீப்புளுக்கு ரெட் கலர் தருவாங்க. ஸோ 2 சைட்லேருந்து நம்ம ஃபால்ஸை விசிட் பண்ணலாம். மேட் ஆஃப் த மிஸ்ட் உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வியூ வரும். வியூக்கு அப்புறம் தான் நம்ம கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த
சைடு ஃபுல்லாமே கனடா தான். கனடா சைடு வியூ கூட ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கீழே இறங்கி போட் கிட்ட தான் போயிட்டுருந்தோம். போட் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெயின் கோட் தருவாங்க. ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர், அது மேட் ஆஃப் த மிஸ்ட்னு எழுதியிருக்கும். ஸோ கிட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா கிட் சைஸும் தருவாங்க. ஸோ மேலே அந்த போட்டில் தான் கீழே மேலே இருக்கலாம் நம்ம. ஸோ போயிட்டு நம்ம மேலே அப்பர் டெக் போயிட்டோன்னா அந்த வியூங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மேட் ஆஃப் த மிஸ்டில் போட்டை நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு யூ டர்ன் பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ பேசிக்காக அதுதான். அண்ட் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, வாட்டர் ஃபால் கிட்ட போனதுக்கப்புறமா நம்மளால் கண்ணே திறக்க முடியாது, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆக்சுவலி இந்த தண்ணி படுற ஃபோர்ஸில் அந்த மிஸ்ட்ன்றது ஃபார்ம் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ரியலாகவே ஒரு அழகான மெமரபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் அந்த ஃபால்ஸ் கிட்ட போனதுக்கப்புறமா எங்களால் கண்ணே திறக்க முடியல. அவ்வளோ அவ்வளோ சாரல் அண்ட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து விழும். நம்மளால் கண்ணே திறக்க முடியாது. நம்ம மேலே அப்படி வந்து விழும். ஃபுல்லாக நனைவோம். என்ன தான் நம்மளுக்கு மேலே அந்த ஷீட் கொடுத்தாலும், அந்த ரெயின் கோட் மாதிரி கண்டிப்பாக நனைஞ்சிடுவோம். பட் அப்படி நனையும் போது அந்த ஃபீலே அவ்வளோ நல்லா இருக்கும். மேட் ஆஃப் த மிஸ்ட்லாம் முடிச்சக்கப்புறமா நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோலாம் கூட எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம ஒரு வாட்டி மேட் ஆஃப் த மிஸ்ட் முடிஞ்சோடனே மேலே வந்ததுக்கப்புறமா இந்த அப்பர் டெக் வியூன்றது இருக்கும் நம்மளுக்கு மேலேருந்து பார்க்குற மாதிரி. இந்த வியூ முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த வியூவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போன அந்த ஞாபகத்துக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் கூட வாங்கிக்கிட்டோம், நைக்ரா ஃபால்ஸ்னு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி க்ளீவ்லேண்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது 2 பிளேஸு, ஒன்று நைக்ரா ஃபால்ஸ், இன்னொன்று வந்து புட்டின் பே. ஸோ வர வழியிலே நாங்கள் க்ளீவ்லேண்டில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம் ஹோட்டல்லையே. அதுக்கப்புறமா புட்டின் பே, இது பேசிக்காக ஒரு ஐலாண்டு. ஸோ உள்ளே நம்ம இந்த மாதிரி ஃபெரியில் போகலாம். ஃபெரியில் நம்ம ஒன்று காரில் போகலாம், இல்லாட்டி நம்ம கார் வெளியே பார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபெரியிலே நம்ம உள்ளே போயிட்டு கோல்ஃப் கார்ட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அந்த ஐலாண்டுக்குள்ளே. ஸோ நம்ம அதை வச்சுக்கிட்டு ஐலாண்டில் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம் ஈவினிங்காக. ஸோ அதுதான் பிளானு. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் புட்டின் பே. அந்த ஃபெரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் ஏறி உட்காந்தோடனே மேலே அப்பர் டெக்கில் நம்ம உட்காந்துக்கலாம். கீழெல்லாம் கார் வச்சுட்டு நம்ம காரில் போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஃபெரிக்குள்ளே காரை கூட கொண்டாந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேலேருந்து பார்க்க வியூ ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபெரி நம்மளுக்கு ஐலாண்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஐலாண்டுக்குள்ளே இறங்கினோடனே நம்மளுக்கு லாஸ்ட் டைம் மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஃபெரி டைமிங்ஸு 8 o'clock தான். காருனா 6 தான் லாஸ்ட் டைமிங்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம திருப்பி வந்துடணும். 20 மினிட்ஸ் ட்ரைவ் தான் ஃபெரி. ஸோ ஐலாண்ட் நம்ம இறங்கினோடனே ஐலாண்டுக்குள்ளே போயிட்டோன்னா யூஸ்வலாக அங்கே கார்லாம் பார்க்க முடியாது. ஒன்று கோல்ஃப் கார்ட்டில் தான் நம்ம எல்லாருமே சுற்றணும், இல்லாட்டி சைக்கிள்ஸ் அப்படி தான். நம்ம ஓன் கார் கொண்டு வந்தால் கூட, பட் இதில் தான் நிறைய பேர் அந்த ஐலாண்டுக்குள்ளேயே ரோம் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் அந்த ரெண்டல் வாங்கிக்கிட்டோம் 2 கோல்ஃப் கார்ட். அதில் தான் நாங்கள் உட்காந்து அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றணும். ரொம்ப சின்ன ஐலாண்ட் தான், பட் இதில் சுற்றும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பேரண்ட்ஸோட. புட்டின்பேன்றது ரொம்ப சின்ன ஐலாண்ட் தான், பட் இதுக்குள்ளே ரெசிடென்ட்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு மொமெண்டம் கூட போனோம் மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே வியூ. ஸோ அங்கேயே கொஞ்ச நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு அங்கேயே நாங்கள் பீட்சாலாம் கூட வாங்கிக்கிட்டோம். இங்கே என்னென்னா ஃபுட்டு வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும், இந்தியன் ஃபுட்லாம் எதுவுமே கிடைக்காது. பட் எங்களுக்கு பீட்சா ஓகே. இங்கே புட்டின்பேல இன்னொரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ஹெலிகாப்டர் ரைட். ஸோ இங்கே அது அவைலபிள். இந்த ஹெலிகாப்டர் ரைட் வாட்டர் மேலேயே போகும். ஸோ வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அதுக்காகவே நாங்கள் இந்த ஹெலிகாப்டர் ரைட் போயிருந்தோம். அபய் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ஸோ அபயோட அப்பா அம்மாவே நான் அனுப்பிச்சிருந்தேன். அம்மா தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. பட் அப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணார். அம்மா அந்த சவுண்டுக்கே பயந்தாங்க. அப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டா, பின்னாடி அம்மா அபய் உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க 1 பை 1 உட்கார வச்சுட்டு அப்புறமா தான் டேக் ஆஃப்க்கு சைன் கொடுத்தாங்க. அது டேக் ஆஃப் பண்ணும்போது அந்த சவுண்டே அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நம்ம இந்த ஹெலிகாப்டர் ரயிலே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ மினிட்ஸ் போகணுன்னு. 5, 10 இன்னும் 15 அந்த மாதிரி கூட இருக்கும். நாங்கள் சூஸ் பண்ணது 5 மினிட்ஸ் தான். ஸோ குவிக் ஐ பேர்டுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு வாட்டர் மேலே அப்படியே போயிட்டு வருவாங்க. பட் அதுவே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே ஹெலிகாப்டர் ரைடோட இன்னும் பக்கத்துலேயே சார்ட்டர் ஃப்ளைட் ரைட் கூட இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு ஃப்ளைட்டில் நம்ம 5 பீப்புள் போகலாம். பட் அது இன்னும் நிறைய நேரம் கூட்டிகிட்டு போவாங்க. பட் நாங்கள் ஹெலிகாப்டர் ரைட் தான் சூஸ் பண்ணோம். அதுதான் நம்ம போனதில்லை அப்படின்னு. அவங்க ரொம்ப சேஃபாகவே எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி நம்மளுக்கு டேக் ஆஃப் முன்னாடி ஒரு பர்சனாக உட்கார வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அபய் இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி ஒரு பர்சனாக அவங்க வெளியே வர சொன்னாங்க. ஷிவ் வந்துட்டு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவன் வியூ எப்படி இருந்துச்சு எல்லாம் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை விட அவன் ரொம்ப தைரியமாக இருந்தான், அவனுக்கு பயமே இல்லை அப்படின்னு. ஸோ அவன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு ரியலாகவே ரொம்ப ஹாப்பி தான். 6க்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பணும். அதனால் நாங்கள் கோல்ஃப் கார்ட்டெல்லாம் கூட போய் ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட் ஃபெரி இன்பர்சனாக போகிறதுக்கு 8 o'clock. ஸோ 6 o'clock பை கார் நம்ம ரிட்டர்ன் போயிடணும், கார் கொண்டு வந்திருந்தா. ஸோ நாங்கள் 6க்காகவே கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த பிளேஸ்லேருந்து எங்களோட பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 3.5 hours ட்ரைவு. ஸோ நாங்கள் கிளம்புனா நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். 6 o'clock ஃபெரியில் கிளம்பியாச்சு ரிட்டர்னு. ஸோ அங்கே போய் இறங்கிட்டு கார்லேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 9:30, 10க்குலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதாங்க. நீங்களும் என்னோட சேர்ந்து என்னோட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.